இன்றைக்கான 2வது புறமும் வந்துருச்சு. விஜய் சேதுபதி சௌந்தர்யாவை தான் ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அது அப்படியே நடக்குது. ஆனால் நம்ம அதில் சேர்த்து ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ராணவுக்கு குறும்படம் போட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் எங்கே இந்த விஜய் சேதுபதி பார்க்க போகிறாரு. சௌந்தர்யாவை நம்ம ரோஸ்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுறது, நம்ம இவனுடைய பிஆராக மாறிடுவோம், ரணவுடைய பிஆராக மாறிடுவோம். இல்லைன்னா ரணவுடைய அவங்க அப்பா அங்கே இருந்தால் எப்படி பேசுவாரோ, ஏன்னா வெளியே அவங்க அப்பா அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி பேசுகிறாரு. இந்த ரணவு இருந்த இடத்துல ஜெஃப்ரி இருந்திருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்நேரம் பார்த்தீங்களா அவனுக்கு அடிபட்டுருச்சு, அப்படி இப்படி துடிச்சு போயிருப்பீங்களே. இதே ரணவுனா நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த கேள்விக்கு தான் பதில் ஃபஸ்ட்டே சௌந்தர்யா சொல்லிச்சு. அதாவது என்னென்னா இவருக்கு ஹோஸ்ட்டே பண்ண தரலைங்க. ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, விஜய் சேதுபதி கேட்குறாரு, இந்த மாதிரி ரணவுக்கு அடிப்பட்டப்போ யார் நடிக்கிறான்னு சொன்னால் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு நம்ம சௌந்தர்யா எந்திரிச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவன் நிறைய இடத்துல தெரியணும்னு பண்ணுவான், அதனால் இந்த விஷயத்தையும் தெரியணும் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த பதில் சொல்கிறாங்களா, முன்னாடியே சொல்கிறாங்களா, கடைசி என்ன சொல்கிறாருன்னா, ஜெஃப்ரினா வந்திருப்பீங்க, ராணவனா வரலன்னா வரல இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுதான் என் பதில் ஆல்ரெடி சவுண்டு சொல்லிடுச்சு. ஃபஸ்ட்டு கேள்விக்கே பதில் சொன்னதுக்கப்புறம் கடைசியாக முடிக்கும் போது பதில் சொன்ன கேள்விக்கே கேள்வியை கேட்டிருக்காரு. என்னையா கோஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜெஃப்ரின்னா வலிக்குதுன்னு உண்மையாக இருக்கா நேர்மையாக இருக்கான்னு தெரியுது. இந்த ரணவு தான் பொய்காரன்னு தெரியுது. அதான் அடுத்த நாளே குறும்படம் வந்துருச்சு. இந்த பக்கம் அடிபட்டுருக்குது, இந்த பக்கமே படுங்க. நானே பண்ணுறது கூட பொய் பித்திராடா ரணவு. இதில் ரணவு சொன்னால் உங்களுக்கு என்னையா புரியலையா. உடனே ஒன்றும் தெரியாத பச்சை குழந்த மாதிரி பண்ணுறது பூரா பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி அவர் உட்காந்துருப்பாரான். இவர் விஜய் சேதுபதி ரணவுடைய அப்பா மாதிரி பேசுவாரான். என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அன்சிதா ரோஸ் பண்ண நடிக்கிறான்னு எப்படி நீங்கள் சொல்லலாம், எப்படி அவன் நடிக்கிறான்னு சொல்லலாம். இல்லை சார் அவன் கல்லெல்லாம் எடுத்து போட்டு நடிப்பான் சார் அப்படிங்கிற சார். இல்லை நீங்கள் ஏஞ்சலில் எப்படி இருந்தீங்க அந்த இது இல்லை. ஐயோ நீங்கள் நடிச்சிட்டேன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ என்ன சௌந்தர்யா என்ன அன்சிதா அப்படிங்கிறாரு மனுஷன். ஹோஸ்ட்டாக இருக்குது, ஹோஸ்ட்டை போடுங்க அப்படின்னா ஒரு பைத்தியக்காரரை விடுங்க. அதான் இருக்குது. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.